Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 661 பார்ட் 1. ஓபன் பண்ணா அவன பாட்டுல எப்படியோ நம்ம லூஃபி ஜோரோ மீட் பண்ணால என்ன வந்த உடனே காட்டு கத்துவான். அது ஜோரோவுக்கு கடுப்பா இருக்கும். பின்ன இவன் கத்துல எவனாச்சும் கண்டுபிடிச்சிட்டான்னா அதனால கத்தி தொலையாரா மூதேவி நம்ம யாருன்னு தெரிஞ்சிட போதுன்னு இவன் கத்து ஊருக்கே கேட்கும். சாமுராய் பார்த்துட்டு ஐயோ கொல்றாயிலேன்னு புலம்பி தள்ளுவான். சரி ஒரு வழியா ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டாங்க. சாமுராய்க்கெல்லாம் அந்த பார்த்ரோமியோ நிஜமாவே லூஃபியை கூப்பிட்டு வருவான்னு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஆனா பரவாயில்ல, அவன் சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வந்துட்டான். சரி இப்ப அவன் எங்க என்னன்னு கேட்டா வர்ற வழியிலேயே பய கொலாப்ஸ் ஆயிட்டானாமா. என்னாச்சு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு இருப்பான். அட சந்தோஷத்துல வர்ற வழியில பய மட்டையாயிட்டான் போல. இப்படி நம்ம லூஃபி ஜோரோ கின்னு இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த பெலமி பையன் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் தேடி வந்ததே இப்ப லூஃபியை தான். ஏன்னா டியமண்டே அவன்கிட்ட என்ன சொல்லியிருந்தான், இந்த மாதிரி அவன் மேட்ச்ல ஜெயிப்பான்னு சொல்லி ஜோக்கர் நினைச்சானாமா. ஆனா கடைசியில பெலமி தோத்துட்டான். அதனாலதான் செகண்ட் சான்ஸா லூஃபியை கொல்ல சொல்லி கத்திய விட்டுருப்பானுங்க. அவனுக்கு சுத்தமா புரியல எதுக்காண்டி லூஃபி அவன் கொல்லணும்னு. அதெல்லாம் கேட்டா சொல்லுவானுங்களா, இந்த மேட்ச் முடியறதுக்குள்ள அவன் கதை முடியணும். அப்படி மட்டும் அவனை போட்டு தள்ளிட்டான்னா இந்த டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியில அவனையும் ஒரு மெம்பரா சேர்த்திடுவாங்க. அவனோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே அதானே. அதனால லூஃபியை போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணி கத்தி எடுத்துக்கிட்டு ரெடியா நிப்பான். அவனுக்கு உள்ளுக்குள்ள வெறி. அதனால என்னைய மன்னிச்சிட லூஃபி, நான் எப்படியாச்சும் டோஃப்ளமிங்கோ கூட போய் சேரணும். அதுக்கு நான் உன்னைய போட்டு தள்ளி தான் ஆகணும்னு அப்படியே பக்கத்துல நெருங்கி வருவான். அந்த டைமுக்கும் போது பெலமி சண்டை போட்டுட்டு இருந்தால அப்ப நம்ம லூஃபி பெலமியை கிவ் அப் பண்ணாதன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்தி இருப்பான். நமக்கு சப்போர்ட் பண்ணவன நம்ம கையால எப்படி கொள்றதுன்னு அவனுக்கு கை நடுங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அவன் மேல இவனுக்கு எந்த ஒரு கோவம் வெறுப்பு எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான் சண்டை ஸ்டார்டிங் அப்பவே. சோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து அவன் முதுகுல குத்துனா அது வீரமா இல்லவே இல்ல. அவனால லூஃபியை கொல்ல முடியாம கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கத்தி அங்கேயே போட்டுட்டு குடு குடு குடுன்னு ஓடிடுவான். லூஃபி என்ன சத்தம் அதுன்னு பார்த்தா அங்க தூரத்துல கத்தி ஒண்ணு கிடக்கும். அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு கேஷுவலா ஜோரோ கிட்ட பேசிட்டு இருப்பான். இங்க பெலமி கட்டுப்பாயி செவுத்த போட்டு குத்திட்டு இருப்பானா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டைம் அந்த டெலிஞ்சர் பையன் வந்து என்னப்பா பெலமி அவனை கொன்னுட்டியாங்கிற மாதிரி நக்கலா கேட்பான். இவனும் அந்த டான் கியோட்டி ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். சொல்ல பண்ண டியமண்டேவோட ஆர்மி. அவன் கட்டுப்பாயி இப்ப அவனுக்கு என்னதான்டா வேணும், உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் பானா. ஓகே 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 டென்ஷன் ஆகாத, நீ டென்ஷன் ஆகிறத பார்த்தா லூஃபியை கொல்லல போலன்னு சொல்லி கேட்பான். இப்ப நீ என்ன வெங்காயத்துக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா இன்னுமே காண்டி ஏத்திட்டே தான் இருப்பான். அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி உன்னால அவனை ஜெயிக்க முடியலையா? சரி ஓகே, நீ அவனை கொன்னா என்ன கொல்லாட்டி என்ன, அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லாமா. உடனே பெலமிக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். என்னடா சொல்ல வர, வாட் டு யூ மீன், கொஞ்சம் தெளிவா சொல்லடா கொம்பேரி முக்கா, நேக்கு ஒன்னும் புரியலமா. அட ஆஃப் பாயில் மண்டையா, நீ கொல்றதெல்லாம் அவங்க சீரியஸாவே எடுத்துக்கல. அதெல்லாமே சும்மா நீ அவனை நோண்டிக்கிட்டே இருக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்க. ஆனா கடைசியில உன்னை போட்டு தள்ள சொல்லி என்கிட்ட டோஃப்ளமிங்கோ ஆர்டர் போட்டிருக்காரு. அதனால நான் உன்னை கொல்ல போறேன்பா. பெலமிக்கு நான் தூக்கி வாரி போடும். ஏன்னா அவனோட பெரிய ஃபேன் இவன். அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் அவர் கூட சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ணுன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டான். ஆனா கடைசியில அவ்வளவு விசுவாசமா இருந்துமே இவனையே கொல்ல சொல்லியிருக்கான்னா இல்ல கன்ஃபார்மா இருக்காதுன்னு அவனால நம்ப முடியல. உடனே டெலிஞ்சர் கிண்டல் பண்ணுவான். ஐயோ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் சாரி பாம்பா, அண்ட் இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொன்னாலும் நீ உயிரோட இருக்க மாட்டேன்ட்டு ஓங்கி ஒரு மிதி அப்படியே திருச்சு போய் விழுவான். சாகருக்கு தயாராடா கண்ணான்னு கொல்றதுக்கு போவான். வெள்ளமிக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. போய் இந்த ஜட்டி போட்ட குட்டி பயலாம் நம்மளை கொல்ல போறான்னு காண்டாவான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த அயன் பிரிட்ஜை காட்டுறாங்க. அங்கதான் டோஃப்ளமிங்கோக்கும் ட்ரஃபல்கர்லாவுக்கும் பயங்கரமா சண்டை ஆரம்பிச்சது. இவனுங்க நார்மலா ஒரு ஐலாண்ட்ல சண்டை போட்டாலே அந்த மொத்த ஐலாண்டையே நாசம் பண்ணி கண்டம் பண்ணி காரியம் பண்ணிடுவானுங்க. இது வெறும் ஒரு சின்ன பிரிட்ஜ் விடுவானுங்களா என்ன? மாத்தி மாத்தி சண்டை போறாங்கிற பேர்ல கண்ணா பின்னான்னு செதற அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு போது லாவோட அட்டாக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ரூமை கிரியேட் பண்ணி அவன் இருக்கிற அயன் பிரிட்ஜ்ல இருக்க அயன் எல்லாம் எடுத்து ஓங்கி சொருகுவான். ஆனாலுமே டோஃப்ளமிங்கோ அதெல்லாத்தையும் அசால்ட்டா தெரிய விட்டுட்டு மறுபடியும் லாவை வெறிகொண்டு அட்டாக் பண்ணுவான். பட் என்னதான் ட்ரை பண்ணாலும் டோஃப்ளமிங்கோ கிட்ட வேலைக்கு ஆகல. அவன் அடிச்சு தெரிய விட்டுருவான். அவன் எப்பவும் போல கேஷுவலா இழிச்சுக்கிட்டே தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா பாவ லாக்கு தான் அப்படியே தொங்கி போச்சு. ஐ மீன் பயங்கரமா மூச்சு வாங்குது. எப்பண்டா அவனை கொல்லலான்னு வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருந்தான். இப்படி ஒரு கேப் கிடைச்சா விடுவானா? என்னையோட உன் சோலி முடிஞ்சிடான்னு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம்ல ரூமை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா கிரியேட் ஆகாது. ஏன்னா பையகிட்ட சுத்தமா எனர்ஜி இல்ல. பட் இருந்தாலுமே கஷ்டப்பட்டு ரூமை கிரியேட் பண்ணி அவன் கரெக்டா பக்கத்துல வரும்போது அங்க முன்னாடி இருக்க இரும்போட ஸ்வாப் பண்ணி விட்டுட்டு அவனை அட்டாக் பண்ணுவான். அதையுமே டோஃப்ளமிங்கோ அசால்ட்டா தடுத்துருவான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா நம்ம ட்ரஃபல்கர்லா பவருக்கு லிமிட் இருக்குது. அதனால தான் அவன் இந்த பிரிட்ஜ்ல தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும்போது என்னோட பவரை யூஸ் பண்ண மாட்டேன், நீங்களே அந்த ஃபிஷஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கூட தப்பிச்சு வந்திருப்பான். ஏன்னா இந்த மாதிரி பெரிய சண்டைக்கு பவர்ஸை சேர்த்து வைக்கணுமே. ஃபுல் பவர் இருந்தாலே டோஃப்ளமிங்கோவை ஜெயிக்கிறது அவ்வளவு கஷ்டம். இப்ப பவர் வேற கம்ப்ளீட்டா டவுன் ஆயிருச்சு. எல்லாம் அந்த சஞ்சயை காப்பாத்துறேன்னு பெரிய சைஸ்ல ரூமை கிரியேட் பண்ணது. அண்ட் அது மட்டும் இல்லாம எரிக்கற்கள் வரும்போது ஒவ்வொரு டைம் ரூமை கிரியேட் பண்ணி அதை கட் பண்ணி வீசிட்டு இருந்தானே. சோ அந்த மாதிரி எனர்ஜியை நிறைய வேஸ்ட் பண்ணதுனால இப்ப அவனுக்கு கஷ்டமா போச்சு. அப்போ நீ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கிறேன்னு உன்னை இங்கேயே காலி பண்றேன்னு சொல்லி
சொல்லி அப்படியே அவனை தட்டி விட்டு அவனோட ஸ்டிங் புல்லட்டை யூஸ் பண்ணி கண்ட மேனிக்கு டப்பு 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 டப்புன்னு சுடுவான். அப்படியே லா தெரிச்சடிச்சு வந்து விழுவான். அவனால எந்திரிக்க கூட முடியல. ஆனாலும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ரூமை கிரியேட் பண்ணா கன்றாவி கிரியேட் ஆகி தொலையாது. அப்படியே கிரியேட் பண்ணாலும் பொசுக்குன்னு போயிருது. ரைட்டு பாட கட்ட போறான்னு முடிவே ஆயிருச்சு. ஆமா என்னடா தங்க பண்ண போற, என்ன பண்ண போற? ட்ரெஸ் ரோஸா இப்போ உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதோட நீ சாக போறேன்னு சொல்லும் போது கரெக்டா போன் அடிக்கும். யாருக்கு போனுன்னா டோக்லமிங்கோக்கு தான். கால் பண்ணது டியமண்டே. என்னடா என்ன மேட்டர்னு அவன் பேசிட்டு இருக்க அந்த கேப்ல அவனை ஓங்கி வெட்ட போவானா? உடனே லாவோட கால்லயே அவனோட 2 ஸ்டிங் புல்லட்டை இறக்கி விடுவான். அவ்வளவுதான் பயலால முடியாம கிடந்து கதர்னு கதறிட்டு கிடப்பான். அப்ப டியமண்டே அந்த டோக்லமிங்கோ கிட்ட நம்மள வயலட் நல்லா நம்ப வச்சு கழுத்தறுத்து ஏமாத்திட்டா. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பான். அப்புறம் தான் அவனுக்கே புரிய வருது. என்னன்னா பிளாக் ஃபுட் செஞ்சு இங்க வந்து சண்டை போட்டு இருந்தால அவனை பிடிக்கிறது வயலட்டோட வேலை. ஏதாச்சும் சம்பவமாயி அவளை செஞ்சுட்டு இங்க வந்துட்டானோன்னு ஒரு டவுட். கடைசியில பார்த்தா வயலட் தான் கருப்பா இருந்திருக்கா. கருப்பாடா இருந்திருக்கா. பிளாக் ஷீப் அண்ட் அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எல்லாம் அவளை வச்சு பிளான் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலாமானா அவங்கள பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. மயில் ஃபேக்டரியோட என்ட்ரன்ஸுக்கு லாவாவையும் மத்தவங்களையும் அனுப்பி விட சொல்லுவான். ஏன்னா எப்படி இவங்களோட டார்கெட் அந்த ஃபேக்டரி தான் தெரிஞ்சு போச்சு. அதை எப்படியாச்சும் பத்திரமா பாத்துக்கணும்ல. இத சொன்னா டியமண்ட் என்ன சொல்லுவான், அவங்க எல்லாம் ஃபைனல்ஸ்ல சண்டை போட்டு மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்கள எப்படி அனுப்பி விடுறதுன்னு கேட்டா அந்த வேலையை நீ பாடுறா விளக்கணுமா. என்னப்பா என்னைய ஜீனியஸ்னு சொல்ல வரியான்னு கேட்டா ஆமா உன்னாலதான் முடியும்பா. ஐயோ என்னைய எப்ப பார்த்தாலும் உனக்கு புகழ்ந்து தள்ளுறதே வேலையா போச்சு, ஆனே பண்ணி தொலைறேன்னு போன வச்சிருவான். அந்த டைம் டோஃப்ளமிங்கோக்கு நம்ம ஆளுங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே அப்படியே ப்ளூ பிரிண்ட் போட்ட மாதிரி தெரிஞ்சு போச்சு. அதாவது லா இங்க இவன் கூட சண்டை போட்டு டைமை வேஸ்ட் பண்ணுவான். அந்த டைம்ல நம்ம ஆளுங்க அந்த ஃபேக்டரியை காலி பண்ணுவாங்க. அப்படின்னா நீ என்னதான் இங்க செத்தாலுமே அங்க ஃபேக்டரி அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கைடோ இவனை வந்து கொல்லுவான். ஏன்னா ஸ்மைலுங்கிற அந்த முக்கியமான ஃபேக்டரியை அவன் கோட்டை விட்டுட்டானே. எப்படி லாவோட பிளான் சும்மா மாசா இருக்குது இல்ல. அவன் சொல்லிடுவான், தம்பி நீ என்னதான் ட்ரை பண்ணி முக்கினாலும் அந்த ஸ்டார் ஹேட்ஸால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அவனுக்கு ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டானுங்க. நீ என்னமோ அவங்களை யூஸ் பண்ணிக்கிறான்னு மட்டும் தான் சொன்னேன். அப்படி அவங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்படி ஒரு பெரிய வேலையை அவங்கள நம்பி நீ ஒப்படைக்க மாட்டியே, ஏன் திடீர்னு அவங்கள அவ்வளவு நம்பினேன்னு கேட்டா எனக்கு தெரியும் டி மறுபடியும் ஒரு பெரிய சூறாவளியை கிளப்புவான்னு சொல்லுவானா. உடனே அதை கேட்டுட்டு டோஃப்ளமிங்கோக்கு வெறி உச்சக்கட்டத்துக்கு போயிரும். இன்னும் கொஞ்சம் முக்கினா போதும் மண்டை வெடிச்சு சிலுசிலா செதறிடும் போல அவ்வளவு வெறி ஆயிட்டான். தாவே பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே மிரண்டு போய் தான் கூடுவான். ஏன்னா அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு இவன் இங்க சாக போறான்னு. அந்த டைம் டோஃப்ளமிங்கோ அவனோட கையை அப்படியே பின்னாடி ஓங்கி இழுத்து அவனோட ஸ்டிங் எடுத்து லாவ ஒரே போடு. அப்படியே பயந்து போய் ஐயோன்னு வாயை பொழுதுகிட்டு பாப்பான். ப்ளீச்னு ரத்தம் காட்டுத்தனமா தெரியும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!